வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து கட் பீடை வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வந்து ஃபில் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிள் போர்ஷன்லேருந்து நான் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சூயிங் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து கட் பீட் கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒரே கலரில் நீட்டாக இருக்கும் பார்க்க. நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வரைஞ்சிருக்கிற ஃப்ளவர் மோட்டிவ்க்கு ஃபஸ்ட்டு கட் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பீட் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறாது, ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வரைஞ்சிருக்கிற மோட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனும் ஃபில்லிங் வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணுவோம் டைரெக்ஷன். இப்போ வந்து இந்த சின்ன ஃப்ளவர் மோட்டிவ்க்கு வந்து நான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்துட்டு முடிக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் நாட் பண்ணாமல் சர்க்கிள்குள்ளேருந்து ஒரு லாக் ஸ்டிச் எடுத்து அப்படியே பெட்டலுக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம கட் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடும் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு பீடாவும் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஷேப் ஏதாச்சும் மாற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அங்கே வந்துட்டு ஒவ்வொரு பீடை வச்சு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டலும் முடிக்க போகிறோம். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் கிட்ட வந்து அங்கே வந்துட்டு உள்ளே வந்து ஒரு லாக் செயின் போட்டு மறுபடியும் அடுத்த பெட்டலில் வந்து பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். சேம் இதே மாதிரி தான் எல்லா பெட்டலும் நம்ம ஃபில் பண்ணி முடிப்போம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நீங்கள் கட் பீடில் சூயிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி பெட்டலோட கர்வ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் சிங்கிள் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் மாறாமல் கிடைக்கும். இப்போ வந்துட்டு இங்கே என்நட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் பெட்டல்குள்ளே எப்படி வந்து ஃபில்லிங் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஆன்டிக் கோல்டு கலரில் இருக்கிற கட் பீட் எடுத்திருக்கேன். நம்ம பெட்டலோட சென்டர் போர்ஷன்லேருந்து 2ஆக பிரித்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் மாறாமல் கிடைக்கும். அதாவது நீங்கள் சென்டர்லேருந்து எடுத்து பண்ணும்போது நீங்கள் அந்த சர்க்கிளில் பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஸாக போகிற மாதிரி தெரியும் ஸ்டிச்சஸ். சரிங்களா? நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மாதிரி சென்டர் போர்ஷன்லேருந்து பிரித்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டான லைனில் இந்த ஃபில்லிங் வந்து கிடைக்கும். சென்டரில் பண்ணும்போது நம்ம 3 கட் பீட் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதே அந்த பெட்டலோட கார்னர் சைடில் வரும்போது வந்து கட் பீட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து 3 லைனுக்கு வந்து நம்ம 3 கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா. இதுக்கு அடுத்தபடியாக பண்ணுற ஸ்டிச்சஸில் வந்து 2 கட் பீட் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இது வந்து நீங்கள் சென்டர்லேருந்து பிரித்து பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈவனாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிராஸாக போயிடும் ஸ்டிச்சஸ். சரிங்களா? அதனால் நீங்கள் சென்டரில் வந்து 2ஆக பிரிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் இந்த சைடை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம கட் பீடை லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பெட்டலோட சென்டர் போர்ஷனில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அங்கே நம்ம பீட் லோட் பண்ணி நம்ம ஃப்ளவரோட டிப்பில் வந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் வந்து நம்ம சைடில் போட்டு நம்ம அடுத்த கருதான பீடை வந்து லோட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டலும் ஃபில் பண்ணி முடிப்போம். நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆரி ஒர்க்கில் நான் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் வரைஞ்சி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஜர்க்கன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த லீஃப் ஸ்டிச் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கட் பீடை விட சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வச்சு நம்ம கிராஸாக வச்சு இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ண போகிறோம். சேம் நம்ம எப்படி வந்து பீட் லோடெலாம் பண்ணுமோ சேம் அதே மெத்தடில் தான் பண்ணிட்டு வரோம். சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கட் பீடை விட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் மற்ற இருக்கிற 2 லீஃப்க்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நான் வந்து ஜரி த்ரெட்டு வச்சு ஃப்ளவருக்கும் இந்த லீஃப்க்கும் வந்து செயின் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க்கை கற்றுக்கலாம்.